Hello everyone, very good morning. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இண்டிகேட்டர்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பர்ட் அட்வைசர் கோட் பண்ணலான்றதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். அதே சீரீஸஸில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்ட் அலோனா பேராபோலிக் சார் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பர்ட் அட்வைசர் பில்ட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். பேராபோலிக் சார் அப்படின்னா பற்றி கூகுளில் நம்ம ஜஸ்ட் போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் வரும். இந்த மெத்தட் வந்து ஜே வெல்லஸ் வெல்டர் ஜூனியரால் கண்டுபிடிச்சது. அதாவது பொட்டென்ஷியலாக மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டுலேருந்து அடுத்த ட்ரெண்டு மாற போகிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்து கரன்சிஸுக்கு யூஸ் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சஸுக்கு யூஸ் பண்ணலாம், கமாடிட்டி கூட இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்பிங் மெத்தடுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பிளா ஓகே கொஞ்சம் அப்படியே அதிகமாக இருக்கும். இது நம்ம ஷார்ட்கட்டாக நமக்கு வந்து டூல்லேயே கொடுத்துட்டாங்க, மெட்டாட்ரேடர் ஃபைலை கொடுத்துட்டாங்க, எல்லா சாஃப்ட்வேர் ட்ரேடிங் சாஃப்ட்வேரும் இதை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கால்குலேஷன்ஸை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அது இல்லாமல் எனக்கு அந்த கால்குலேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது நமக்கு கோடிங்ஸ் பாட்டுக்கு அது இப்போதைக்கு தேவைன்றதை நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டு எங்கே ரிவர்சல் ஆக போகுது, ஓகேங்களா? ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ், ஓகேங்களா? ஒருவேளை சப்போர்ட் அண்ட் ரிவர்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை சப்போர்ட் ரெசிடன்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு கீழே வரப்போகுதுன்ற மாரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதோட நேம் வந்து பேராபோலிக் சார். ஓகே, இப்போ மெட்டாட்ரெண்டில் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகே, சார்ட்டிங் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது ரெக்கார்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து லீவு, அதனால் மார்க்கெட்டில் இந்த மூவ்மெண்ட் இருக்காது. ஆஸ் யூஸ்வலாக நம்ம வியூ நேவிகேட்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேவிகேட்டர் பேனல் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதில் இண்டிகேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பேராபோலிக் சார்ன்றது இப்போ அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம், அட்டாச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதில் கலர் நமக்கு லைன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் பேக்ரவுண்டுன்றதால பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸ்டெப்பு 2 மேக்ஸிமம் 0.20. ஓகே கொடுக்குறேன். இப்போது இது ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டர். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 5 மினிட் வச்சுப்போம் இதுக்கு நம்ம. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 மினிட்டாக நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் நமக்கு டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது அப்பரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டு, டவுனில் இருக்குது அப்படின்னா இது அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ இது பார்க்குறப்ப இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபிக்ஸடு ஸ்டாப் லாஸ், ஃபிக்ஸடு டேக் ப்ராஃபிட் அதை வச்சு நம்ம கோட் பண்ண போகிறோம். அப்போது சேம் கான்செப்ட் தான், மூவிங் ஆவரேஜ் மாரி தான். அப்பரில் இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, டவுனில் இருந்ததுன்னா அப் ட்ரெண்டு. இது ஆக்சுவலி சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஓகே, இப்போ இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் கோட் பண்ணுவோம். எப்போதும் போல் ஐடிஇ இல்லை அப்படின்னா டூல்ஸ், மெட்டா கோட் லாங்குவேஜ் எடிட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஒர்க்கு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நியூ எக்ஸ்பர்ட் அட்வைசர் நேம் வந்து பார்த்தோன்னா பேராபோலிக் ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ் பேஸ்டு ட்ரேட்ஸ். சாரி, ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இப்போ எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் தேவை, அதுக்கு அடுத்தது டீஇன்ஸ்டாலேஷன் தேவையில்லை, இப்போதைக்கு ஃபங்க்ஷன் தேவை. என்னோட கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம ட்ரேடுக்கான இன்க்ளூட் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்க்ளூடை கால் பண்ணிட்டோம். இன்க்ளூட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே ட்ரேடுன்ற ஒரு ஃபோல்டர், அதை லிங்க் பண்ணுறதுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் ஸ்லாஷ் ட்ரேடுக்குள்ளே trade.mqh. ஓகே, கால் பண்ணிட்டோம். ஃபைல் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை கால் பண்ணுறதுக்கு ctrade.trade ஃபைலை கால் பண்ணிட்டோம், இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போது பேசிக்ஸ் இன்புட்ஸ் போடுவோம். பேசிக்ஸ் இன்புட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்புட் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டபுளில் இன்புட் ஸ்லாட்
0.01 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட நேமு வால்யூம் சைஸ். அகைன் நம்ம இன்புட்டு எஸ்எல் இன் பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் இன் பாயிண்ட்ஸ் சேம். சாரி, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு take profit 100 points, take profit okay 100 points. some basics are இருக்குது மூணு. இது lot, SL in points, take profit in points. அதுக்கு அடுத்தது இண்டிகேட்டரோட இன்புட்ஸ் parabolic, stop and reverse inputs. ஓகே, இண்டிகேட்டரோட ஜஸ்ட் F1 ப்ரெஸ் பண்ணுவோம். எல் ஃபைல் வந்துடுச்சு. இண்டிகேட்டர் ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ். இண்டிகேட்டரோட சீரீஸ் நமக்கு ஸ்ட்ரிங்குனா சிம்பிள் ஆஸ் யூஷுவல். டைம் ஃப்ரேம்ஸ்க்கு ஸ்டெப்பும் மேக்ஸிமமும் வந்து பார்த்தீங்கன்னா டபுளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறோம் சார்ட் விண்டோவில். அதில் இண்டிகேட்டர் லிஸ்ட் கண்ட்ரோல் ஐ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட்டர் டீட்டெயில் இருக்கிற ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே ஜஸ்ட்டு பேராபோலிக்கை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இந்த சப் விண்டோவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கலர், அது நமக்கு அன்வான்ட் ரோபோட் பொறுத்த வரைக்கும். ஸ்டெப்பு மேக்ஸிமம். ஓகேங்களா, இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டபுளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் நமக்கு இருக்கிறது ரெண்டு இன்புட் ஃபீல்டு தான். ஓகே, இப்போ ரெண்டு இன்புட் ஃபீல்டையும் நம்ம கொடுப்போம். இன்புட் டபுள் இன்புட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பேராபோலிக் சாரோட என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்பு மேக்ஸிமம். ஓகே, அப்போ ஸ்டெப்பு சார், இது வந்து ஸ்டெப். ஓகே, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் இருக்கிறது மேக்ஸிமமுக்கு மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். அது என்ன வேல்யூ இருக்குன்னா இன்ட்டு 10 வேல்யூ வரும். 0.20 டிஃபால்ட் வேல்யூஸ் தான். 0.02 0. மேக்ஸிமம் 20. ஓகே, பண்ணிட்டோம். இது வந்து மேக்ஸிமம் எக்ஸ் மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம். ஓகே, கம்பைல் பண்ணிட்டோம். 0 எரர்ஸ். அதுக்கடுத்து சிக்னலுக்கான ஹேண்டில்ஸ், இண்டிகேட்டர் ஹேண்டில், இன்டீரியர் சார் ஜிஎல் ஹேண்டில். அதுக்கடுத்தது வேல்யூக்கு இது அரே, இது அரே. ஓகே, அதுக்கடுத்தது சிக்னல் எடுக்கிறது ஸ்ட்ரிங் parabolic stop and reverse signal. ஓகே, சூப்பர். மூணு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்ஸ்டாலேஷன் இண்டிகேட்டர் parabolic சார் ஹேண்டில் இண்டிகேட்டர் சிம்பிள் டிஃபால்ட்டுக்கு நல்ல நம்ம எல் ஃபைல்லே கொடுத்துருப்பாங்க. திஸ் மீன்ஸ் கரண்ட் சிம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்தது பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பீரியட் நம்ம வைக்கிறோமோ அந்த பீரியட் கரண்ட். ஸ்டெப்பு இன்புட் ஸ்டெப் இன்புட் மேக்ஸ். கம்பைல் ஆகிடுச்சு. அடுத்து ஆன்டிக் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம சிக்னலை குளோபலாக கால் பண்ணிவிடும். ரன்னிங்கில் இருக்க சிக்னல் நம்ம குளோபலாக கால் பண்ணுறோம். சரிங்களா, சிக்னல் ஈக்குவல் டு சிக்னல். இது தேவைனாலும் வச்சுக்கலாம். இது ஒரு ஆக்சுவல் ஒரு அன்வான்ட் தான், கொடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். காப்பி பஃபர் சார் ஹேண்டில் மெயின் லைன். மெயின் லைன்னா சிங்கிள், அந்த டாட் தான் இதில் நமக்கு மெயின் லைன். இந்த டாட்டில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். இந்த டாட் தான் மெயின் லைன். ஒரு டாட்லேயும் நமக்கு அடுத்தடுத்தது நம்ம காப்பி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம ப்ரீவியஸாக தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து
கரண்ட் வேல்யூன்றது 0, இது 1. ஓகே, இது 0, அடுத்தடுத்து நமக்கு அப்டேட் ஆக கரண்ட் வேல்யூ 0, ப்ரீவியஸ் 1. அப்போ நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ 1, எனக்கு ஒரு வேல்யூ தான் தேவை. அந்த ஒரு வேல்யூவை எடுத்துக்கிட்டு எதில் ஸ்டோர் பண்ணுறோம், அரே போட்டோம் இல்லைங்களா, பி ஃப்ரீ வேல்யூ. ஓகே, அதுக்கு அடுத்தது டபுள் பண்ணுறோம், நார்மலைஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ட்ரிவேஸ் ரைஸ் நார்மலைஸ் வேல்யூ 0, ஒரு வேல்யூ 0 தான் இருக்கும். இது வந்து டிஜிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை கால் பண்ணுவோம். டபுள் க்ளோஸ் ப்ரைஸ் நார்மலைஸ் டபுள் இண்டிகேட்டர் க்ளோஸ் சிம்பிள் நல் கரண்ட் பீரியடோட ஷிஃப்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் and digits price. ஓகே, அடுத்தது பிட் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் சிம்பிள் இன்ஃபோ price digits. ஓகே, அதுக்கடுத்து இப்போ சிக்னலை கால் பண்ணணும். நம்ம சிக்னல் எப்படி கால் பண்ணுறதுன்னா, இஃப் கண்டிஷன் போட்டு பேராபோலிக் ப்ரைஸ், இங்கே நம்ம கால் பண்ண ப்ரைஸ் எடுத்தீங்களா, ப்ரைஸை விட நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேராபோலிக் சிக்னல் நமக்கு வந்து பை. கரெக்டா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேராபோலிக் ப்ரைஸை விட ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அது பை ட்ரெண்ட். ஓகே, இது ஈவன் இப்போ வந்து பேராபோலிக் ப்ரைஸை விட இந்த ப்ரைஸை விட இந்த ப்ரைஸ் நமக்கு கீழே இருக்குன்னா அது டவுன் ட்ரெண்ட், அது செல்லுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரி, முடிஞ்சிடுச்சு. as usual at our if condition position totals நமக்கு 0-ஆக இருக்கும். அதுக்குள்ள நமக்கு ஃபஸ்ட்டு சிக்னல், ஃபஸ்ட்டு பேராபோலிக் சிக்னல் வந்து நமக்கு பையாக இருந்துச்சு அப்படின்னா, கேஸ் சென்சிட்டிவ் இந்த இடம் என்ன எடுக்கணும்னா ட்ரேட் எடுக்கணும். என்ன ட்ரேட் எடுக்கணும், ட்ரேட் டாட் பை வால்யூம் இன்புட் பிளாட்டு கரண்ட் சிம்பிளுக்கு நல்ல ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ், எஸ்எல் வந்து ஆஸ் ப்ரைஸ் இருந்து மைனஸ் ஆகும். மைனஸ் பைன்ற இன்புட் எஸ்எல் இன்ட்டு பாயிண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணணும். லெவல் விடுங்க, ஆஸ் ப்ரைஸ் டேக் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆகும். டேக் ப்ராஃபிட் இன்ட்டு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது கமாண்ட் பை முடிச்சிட்டோம். ரெண்டு ஈக்குவல் வரணும். டபுளிங்க இஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஈக்குவல் வரணும். டபுள் ஈக்குவல் கொடுத்துருக்கணும், அப்போ 2 ஆகும். ஓகே, பைக்கு முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல பை இல்லாமல் நமக்கு செல் இருக்கு அப்படின்னா, செல் இருக்கணும். எல்ஸ்
இப்படியும் கொடுக்கலாம். இது கொடுத்தா கொஞ்சம் டேட்டா ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம டைரெக்டாக கொடுத்துருவோம். சிக்னல் டபுள் ஈக்குவல் செல் சேம் அப்படியே நம்ம அதே ஃபங்க்ஷன் தான். வெவர் ப்ராக்கெட்டுக்குள்ள ட்ரேட் டாட் இன்புட் டாட் நல் பிட் ப்ரைஸ் ப்ளஸ் ஆகும் பை செல் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேக் ப்ராஃபிட் லெஸ் ஆகணும் இல்லைங்களா. நம்ம பேராபோலிக் ஸ்டாப் பண்ணுறது மொபைல் பண்ணுவோம். ஓகே 0x ஸ்பெஷல் ஒரு ட்ரேட் கமாண்ட் கொடுத்துருவோம். கமாண்ட்குள்ள சிக்னல் மொபைல் பண்ணுறோம். 0 errors 0 warnings. கிரேட். அந்த டெஸ்ட்டை ரன் பண்ணிடலாம். எப்பயுமே கம்பைல் பண்ணும்போது இங்கே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் அட்வைசர் பேராபோலிக் டெஸ்ட் $5 minute 1000 inputs volume size start. ஆர்டர் எடுக்குது தெரியுதுங்களா. ஓகே, இது நம்ம ஸ்டாண்ட் அலோனாக பண்ணியிருக்கோம் பேராபோலிக் சார். அடுத்தடுத்த சீரீஸஸ்லாம் காம்பினேஷன் பை காம்பினேஷனாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா. இதில் அடுத்து நம்ம பேராபோலிக் சாரில் ஒரு ஸ்கிளாப்பிங் மெத்தடில் ட்ரெண்டு மெத்தடில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.